நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கணக்குக்கு ரொம்ப அடிப்படையான விஷயம் கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல். அதில் வீக்காக இருந்துக்கிட்டு வேற எதையுமே நீங்கள் படிக்க முடியாது. அதே மாதிரி தான் வாய்ப்பாடும். அதெல்லாம் யோசிக்காம சும்மா சரளமாக அப்படியே வரணும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன். டேய் நீ ஏந்திரா. என்ன சார் எப்போ பார்த்தாலும் நீயே கேள்வி கேட்குறீங்க? கோச்சுக்காதடா, நீ பார்க்கறது கொஞ்சம் பெரிய உருவம் மாதிரியா, அதான் எங்கே கை நீட்டினாலும் உன் பக்கம் காட்டுற மாதிரி தெரியுது. சரி, 6 6 எத்தனை சொல்லு? 66 சார். கரெக்ட். இதுதான், இதைத்தான் நீங்க முதல்ல சரி பண்ணணும். இந்த பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இல்லைண்டா, அதுக்கு மேல என்ன பில்டிங் கட்டினாலும் அது வீக்காக தான் இருக்கும். புரியுதா? பாத்தீங்களா சார் இவங்க நக்கல? யோ, உனக்கு எவ்வளவு மரியாதை குட் மார்னிங் சொல்றாங்க, அதை போய் நக்கல்னு சொல்ற? மரியாதைக்கும் நக்கலுக்கும் வித்தியாசம் என்னன்னு எனக்கு தெரியும் சார். சரி, என்ன விஷயமா வந்த சொல்லு. சர்க்குலர் சார், படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போட்டு கொடுங்க. நமது பள்ளி முன்னாள் மாணவர் கிருஷ்ணசாமி அவர்கள் ஐஏஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்றதை பாராட்டும் வகையில். ஐயோ சார், தப்பாயிடுச்சு சார். என்ன தப்பாயிடுச்சு? அது மற்ற கிளாஸுக்கு கொடுக்க வேண்டிய சர்க்குலர் சார். 7Cக்கு இதோ இருக்கு. ஏழாம் வகுப்பு சி பிரிவு மாணவ மாணவிகளுக்கு நாளை தினம் விடுமுறை தினமாக அறிவிக்கப்படும். யோ என்னயா, நாளைக்கு இந்த பசங்களுக்கு மட்டும் லீவுன்னு போட்டுருக்கு. இதை என்கிட்ட கேட்டீங்கன்னா கொடுத்தவங்க தான் போய் கேட்கணும். எனக்கு புரியலையே. டைம் ஆகுது சார், கையெழுத்து போட்டு கொடுங்க. கையெழுத்து போட்டு கொடுங்க சார், நாங்க சொல்றோம். அதான் மண்டையர் சொல்லிட்டார்ல, கையெழுத்து போட்டு கொடுங்க. தேங்க்யூ சார். என்னடா பிரச்சனை இது? நாங்கெல்லாம் ஸ்கூல்ல நடக்கிற ஃபங்க்ஷன்ல கலந்துக்க கூடாது சார். ஏன்? அதெல்லாம் அப்படிதான் சார். அதான்டா. ஏன்? எங்க மேல ஒரு பயம் தான் சார். எப்பெல்லாம் ஃபங்க்ஷன் நடக்குதோ அப்பெல்லாம் எங்களுக்கு லீவ் விட்டுடுவாங்க சார். என்னது அநியாயமா இவ்வளவு இருக்கு? சார் இதை நீங்க தான் சார் தட்டி கேட்கணும். நான் சொன்னது சரியா? எக்ஸ்கியூஸ் மீ சார். ஸ்டாலின் வாங்க வாங்க. என்ன விஷயம் ஸ்டாலின்? ஒன்றும் இல்லை சார். அப்போ ஒன்றும் இல்லைன்னா புறப்படுங்க, எனக்கு வேலை இருக்கு சார். நாளைக்கு ஏதோ ஸ்கூல்ல ஃபங்க்ஷன் சொல்லி சர்க்குலர் வந்துச்சு. ஆமாப்பா, நம்ம ஸ்கூலோட முன்னாள் ஸ்டூடெண்ட் ரத்ன சபாபதி ஐஏஎஸ் எக்ஸாம்ல தமிழ்நாட்டிலே 5ஆவதா பாஸ் ஆகி இப்ப கலெக்டராக போறான். அவனுக்கு பாராட்டு விழாப்பா. அது விஷயமா தான் சார் உங்ககிட்ட பேசலான்னு. என்ன சார் இதுல ஒரு ஜோக் என்ன தெரியுமா? அவன் இந்த ஸ்கூல்ல என்ன படிச்சாங்கிற? என்ன படிச்சார் சார்? அவன் 1ஆம் கிளாஸ்ல ஒரே ஒரு மாசம் படிச்சான், அவ்வளவுதான். என்ன சார் சொல்றீங்க? ஆமாப்பா, ஒரே மாசத்திலேயே அவன் இங்க படிச்சா உருப்பட மாட்டான்னு அவங்க அப்பா கண்டுபிடிச்சு அவன் இங்க இருந்து எடுத்துட்டு போய் வேற ஸ்கூல்ல சேர்த்துட்டாரு. அவன் அங்க படிச்சு இன்னைக்கு நம்ம ஜில்லாவுக்கே கலெக்டர் ஆயிட்டாப்பா. ஆனா ஒண்ணு, ஒரு மாசம் படிச்சாலும் நீ முன்னாள் ஸ்டூடெண்ட் தாப்பான்னு சொல்லி அடம் பிடிச்சு அவனை இங்க வாடான்னு சொல்லி இந்த பாராட்டு விழாவுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். இதுல உனக்கு என்ன ப்ராப்ளம்? இதுல எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். அப்ப வேற யாருக்கு ப்ராப்ளம்? ப்ராப்ளம் இல்லை சார். அந்த ஃபங்க்ஷனுக்கு என் கிளாஸ் பசங்களை மட்டும் ஏன் சார் வரக்கூடாதுன்னு சொன்னீங்க? உன்னோட கிளாஸா? ஆமாம் சார், 7C சார். ஓ, அப்ப நீ 7C உன்னோட கிளாஸ்னு உரிமையோட சொல்ற? ஆமாங்க சார், நான் தானே கிளாஸ் டீச்சர். என்னோட கிளாஸ் தான் என்னோட பசங்க தான். ஆமாமா, உன்னோட கிளாஸ் தான் உன்னோட பசங்க தான். ஏன் சார் என் பசங்களை வரக்கூடாதுன்னு சொன்னீங்க? ஸ்டாலின், எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி ஒரு யூனியன் லீடர் மாதிரி பேசலாமா? இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஆண்டு விழாவா இருந்தாலும் சரி, பள்ளிக்கூட விழாவா இருந்தாலும் சரி, எந்த விழாவுக்கும் 7C பசங்களை நாங்க வர சொல்லவும் மாட்டோம். அன்னைக்கு அவங்களுக்கு லீவு கொடுத்துருவோம். அநியாயமா இல்லை சார் இருக்கு. ஒரு கிளாஸவே தள்ளி வைக்கிறது தப்பு இல்லையா சார்? ஐயா,
நாங்க என்ன வேணும்னா பண்றோம் ராசா, வேற வழி இல்ல ராசா. சார் இதை முதல்ல நீங்க நிறுத்தணும் சார். முதல்ல அவன்களை நிறுத்த சொல்லுங்க, அப்புறம் நாங்க நிறுத்துறோம். சார் காமெடி பண்ணாம காரணத்தை சொல்லுங்க சார். போன ஸ்போர்ட்ஸ் டே அன்னைக்கு பலூன் சுடுற போட்டி. இந்த கைபாம் பலூன் சுடுறதுக்கு பதிலா பலூன் காரனே சுட்டுட்டாங்க. அவனுக்கு படாத இடத்துல பட்டு அவனை ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போய் அவனை காப்பாத்துறதுக்குள்ள போதும் போதும்னு ஆகி போச்சுயா. சார் குறி தவறுறதெல்லாம் சகஜம் தானே சார்? சகஜம்தான். பலூன் எதிரில் இருந்துச்சு, பலூன்காரன் இவனுக்கு பின்னால இல்லையா நின்றுகிட்டு இருந்தான். அப்புறம் எப்படி சார் அவனை சுட்டாங்க? அதான் யா, அதான் இன்ன வரைக்கும் யாருக்கும் புரியாத ரகசியமா இருக்கு அவனுக்கு எப்படி அடிபட்டதுன்னு. மெழுகுவர்த்தி டான்ஸ் ஆடுறன்னு சொல்லி ஸ்டேஜையே கொளுத்துறது, சீஃப் கெஸ்டுக்கு மாலையை போட்டு அதுலயே தொங்கி ஊஞ்சல் ஆடுறது. நீதான் அனுபவப்பட்டிருப்பியே, அவங்களுக்கா பேசுறதை விட்டுட்டு வேலையை பாருப்பா. சார் இதுக்கு என்ன சார் வழி? இந்த ஃபங்க்ஷனை விட அடுத்த வருஷம் இந்த பசங்களை எல்லாம் எப்படி சேர்க்கறதுங்க பத்தி நம்ம பேசி முடிவெடுப்போம், யோசிக்கலாம்ப்பா. சார் நீங்க என்னதான் சொன்னாலும் தப்பு சார். பெரிய மனுஷன் நீங்க தப்பு பண்றீங்க, உங்களுக்கே புரிஞ்சா சரி. அதெல்லாம் அப்படி இல்ல ஸ்டாலின். ஸ்டாலின் ஏய் சும்மா இருந்த வார்த்தையை வெறியேத்தி அமிச்சாச்சு. இப்ப அவர் ஹெட்மாஸ்டர் பார்த்து பர்மிஷன் வாங்கிட்டா என்ன பண்றது? உங்களுக்கு லீவ் கிடைக்காம போயிடுமே. சுண்ணாம தலை பர்மிஷன் குத்துருவானா? நான் கைப்பாமே அதானே எப்படின்னு பாத்துறோம். ஸ்டாலின் நல்லவங்களை டீல் பண்றது ரொம்ப கஷ்டம் போல இருக்கு. என்ன கண்ணுகளா, நீங்களும் அதே பிரச்சனை பத்தி தான் பேச போறீங்களா? இப்பதான் உங்க வாத்தியார்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். நாளைக்கு நம்ம ஸ்கூல்ல ஃபங்க்ஷனா சார்? ஆமாடா, இந்த ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அடுத்த வருஷத்துல இருந்து உங்களை சேர்த்துக்க சொல்லி நான் டீச்சர்ஸ் மீட்டிங்ல கண்டிப்பா பேசுறேன். சார் நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு எங்களை வாங்கன்னு சொல்ல மாட்டீங்களா? என்னடா சொல்றீங்க? சும்மா பாராட்டு விழா ஆண்டு விழான்ட்டு வழக்கம் போல நாளைக்கு எங்களுக்கு லீவ் தானே? ஏன்னா நாளைக்கு நாங்க ஏரியில கிரிக்கெட் ஆடுப்போம் சார். டேய், உங்களை ஏன் கூப்பிடலன்னு ஒருத்தன் கோவிச்சுட்டு போறான். உங்களை கூப்பிட்டா நீங்க கோவிச்சுக்கிங்க போல இருக்கு. நாளைக்குலாம் நாங்க வர மாட்டோம் சார். வந்துடாதீங்கடா, அந்த உதவியத்தான் நாங்களும் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறோம். அப்போ நாளைக்கு எங்களுக்கு லீவா சார்? இவங்க கேரக்டரையே புரிஞ்சுக்க முடியலையே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மண்டா எதுக்கு இப்படி ஒரு பயங்கரமான லைட்டிங்ல எங்களை நிக்க வச்சிருக்க? ஒரு நிமிஷம் போரு. டேய் எங்களை வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே, கொஞ்சம் பொறுங்கடா. டேய் பயமா இருக்குடா. பகல் என்னடா அவனுக்கு பயம்? என் பயம் எல்லாம் மண்டையை நினைச்சுதான். இப்படிதான் போன தடவை பல்லு வளர்க்கறதுக்கு ஆட்டோமேட்டிக் பிரஷ் ஒன்று தந்தான். ஆன் பண்ணி வாயில வச்சதான் மொத்த பல்லும் தொத்தின்னு வெளியே வந்துச்சு. அப்புறம் மறுபடியும் பல்லு உள்ள போறதுக்கு கிளிப் ஒன்று தந்தான். அது என்னாச்சு? பல்லு உள்ள போல கிளிப் உள்ள போயிடுச்சு. அட பாவி கேள. அதுக்கப்புறம் வாழைப்பழம் சாப்பிட்டு கிளிப் எடுக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. எனக்கு கூட ஒரு வாட்டி சைக்கிள்ல லைட் வச்சு தரணும் இன்னுமா பண்ணா, கரண்ட் லைட்டுக்கு வரல, சீட்டுக்கு வந்துச்சு. அது மல்லாக்க படுக்கிறதுக்கு 4 வாரம் ஆச்சு. என்னடா இஷ்டத்துக்கு கொட்டுறீங்க? மண்டா உன் பெருமை எதனா சொல்றானுங்க. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இதை கவனிங்க. என்னதான்டா பண்ண போற? கை தட்டேன். எதுக்கு கை தட்டணும்? தட்டுறா. நீ தட்டு. தட்டுறா. 3 பேரும் சேர்ந்து தட்டுங்கடா. எப்படி மண்டா இதெல்லாம்? இதுக்கேவா? இன்னும் காட்டுற வாங்கடா. என்ன பண்றாங்க ஒண்ணுமே புரியலையே. கைபாமே கொஞ்சம் ஓட்டேன். ஐயோ நான் ஓட்ட மாட்டேன்ப்பா, ஒரு தடவை அனுபவிச்சது போதாதா? மின்னலே நீ ஓட்டுறா. நான் மண்டா ஸ்டாண்டு போட்ட சைக்கிள போய் ஓட்ட சொல்ற? நான்லாம் கை விட்டே ஓட்டுறவன். ஏய் ஓவரா பண்ணாம ஓட்டுறா.
இங்க பாருங்கடா, இங்க ஓட்டினா அங்க சுத்துதுடா. உண்மையிலே நீ அசத்திட்டடா. சூப்பர்ரா. தேங்க்யூ. மின்னல் பிரேக் குடியேன். டேய் என்னடா நின்னுச்சு? பிரேக் புடிச்சான்ல. கலக்கிட்டடா மண்டா. தேங்க்யூ. சூப்பர்ரா. அசத்திட்டடா. ஓகே. சூப்பரா காத்து வந்துச்சுல. ஆமாடா, ஸ்பீடா சுத்திச்சுடா. நம்ம மண்டியா கொக்கா. டேய் இதெல்லாம் இருக்கட்டும்டா. திங்கக்கிழமை சார் டெஸ்ட் இருக்காரு, அதுக்கு படிக்க வேணாவா? அவர் டெஸ்ட் வச்சா நம்ம படிக்கணுமா? 15 பக்கம் தான்டா. எனக்கே புரியுற மாதிரி இருக்கு. படிச்சிடலாம்டா. என்னடா நம்ம பேரெல்லாம் கெடுத்துடுவான் போல இருக்கு. என்னடா உனக்கு படிச்சு பாஸ் ஆகணுமா? அதுக்கு இல்ல, எப்படியும் பெரிய பரீட்சையில பாஸ் ஆக போறதுல இதுலயாவது பாஸ் ஆகலாம் தான். என்னங்கடா மின்னல் படிக்கணும்னு ஆசைப்படுது, படிச்சிடலாமா? படிக்கலாமே. சாமி, ஐயா சாமி, கொஞ்சம் மோர் குடிச்சிட்டு படிங்க சாமி. இப்படி விடாம படிச்சா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? வெய்ய காலம், ஏதாவது கொஞ்சம் குளுமையா குடிச்சாதானே உடம்புக்கு நல்லது. இல்லைன்னா கண்ணெல்லாம் பொங்கி போயிடும், மூளை சூடாயிடும் கண்ணு. இப்படி விடாம படிச்சு உடம்புக்கு ஏதாவது இழுத்து வச்சிடாதீங்க சாமி. சும்மா தொந்தரவு பண்ணாம இருடா. உங்க அம்மா ரொம்ப நேரமா நின்னு குடைச்சல் குடுக்குறாங்கடா. சாமி இந்தா, இதுல 2 பக்கத்தை சத்தமா படி, போயிருவாங்க. சாமி ஜெயா வந்து கதவு தர கண்ணு. சாமி, ஒரு மனிதனின் உடலில் சராசரியாக 1 கிலோ பாக்டீரியா உள்ளன. இல்ல பிள்ளைங்க எல்லாம் உள்ள படிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியாதா? சாமி புஸ்தகத்தை கையில் எடுத்தா அதை முழுசா படிக்காம வைக்காதுன்னு. ஆமாமா. ஒரு மனிதனின் உடலில் சராசரியாக 1 கிலோ பாக்டீரியா. நம்ம சாமி 2 வயசு குழந்தையா இருக்கும்போதே சரஸ்வதி படத்துக்கு முன்னாடி நின்றுட்டு சிரிச்சு சிரிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பான். எனக்கு அப்பவே தெரியும் அவன் பெரிய படிப்பாளியா வருவான்னு. இல்ல பிள்ளைங்க படிக்கிற சத்தத்தை காணுமே. ஒரு மனிதனின் உடலில் சராசரியாக 1 கிலோ பாக்டீரியா. கேக்குறீங்கல்ல, அப்புறம் என்ன? நம்ம புள்ள படிக்கிற சத்தத்தை காணுமேன்னு கேட்டேன். நம்ம புள்ள புத்திசாலி, மனசுக்குள்ளே படிச்சுப்பான். புத்தி இல்லாதான் சத்தம் போட்டு படிச்சுட்டு இருக்கோம். ஒரு மனிதனின் உடலில் நீங்க வேணா பாருங்க சாமியால உங்களுக்கு எவ்வளவு பெருமை வரப்போகுதுன்னு. அதுதானே நம்ம காத்துட்டு இருக்கேன். பண்ணையார் புள்ளன்னு சொல்லிக்கிறதுல என்னங்க சந்தோஷம் இருக்கு? அதோ போறார் பாரு கதிர்வேலோட அப்பான்னு ஊரே பெருமையா பேசிக்க போகுது. அதுதானங்க நமக்கு சந்தோஷம். சரி பிள்ளைங்களை தொந்தரவு பண்ணாம இந்த மோரை அப்படி வச்சுட்டு போய் வேலையை பாரு. நான் வரேன். சாமி, மோரை நான் வெளியில வச்சிருக்கேன், வந்து குடிச்சிட்டு படிங்க. ஹலோ அப்பா, நான் தான்ப்பா பேசுறேன். ஐயா, நல்லா இருக்கே ஐயா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்னய்யா, நாங்கெல்லாம் நல்லா தான் இருக்கிறோம். அங்கிட்டு ஊரு பள்ளிக்கூடம் எல்லாம் பிடிச்சிருக்க ஐயா? பரவாயில்லப்பா. உன் ஆத்தா தான் உன்னை நினச்சி புலம்பிக்கிட்டே இருக்கா. அங்கே அந்த செல்லு இதுகளை வாங்கி வச்சுக்கிட்டா நினச்ச நேரத்தில் பேசுகிறோம்லப்பா. வாங்கலாம்ப்பா. என்னையா அது, வயலில் வேலை பார்க்குற நாங்களே வாங்கி வச்சிருக்கிறோம், வாத்தியார் வேலை பார்க்குற வாங்கலாம்னு சொல்கிற. ஐயா, நீ வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் வீட்டில் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஓ ஆத்தா மூஞ்சில இப்போ தையா சிரிப்பை பார்க்க முடியுது. வேலையை ஜாக்கிரதையா பார்த்துக்கப்பா. என்னடா அப்பா அப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்காத.
கொள்கை லட்சியம் இதெல்லாம் முக்கியம்தான். அதை விட வேலை முக்கியமையா. அப்பா கொள்கைக்காக நிறைய இழந்துட்டேன். நம்ம தாங்கிக்கலாம், குடும்பம் தாங்காதியா. புரியுதுப்பா. உன் சம்பளத்தை வச்சுதான் நிறைய வேலை நடக்க வேண்டியிருக்குது. இந்த வருஷம் சொசைட்டி கடனை அடைக்கணும். உன் ஆத்தா நகைக்கு நோட்டீஸ் வந்துருச்சு. நகையை மூட்டணும். உன் சம்பளத்தை சொல்லித்தான் கடனை உடனே வாங்கி மூத்தவ கல்யாணத்தை முடிக்கணும். அப்புறம் 2 வருஷத்தை அப்படி இப்படின்னு ஓடிட்டோம்னா ஜீவாவும் அடுத்த வருஷம் படிப்பை முடிச்சிருவான். அப்புறம் நம்ம தங்கச்சி கல்யாணத்தையும் முடிக்கிறதுக்கு வழி பார்க்கலாம். பா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நல்லபடியா நடக்கும்பா, கவலைப்படாதீங்க. தோல் கொடுத்து தாங்க நீ இருக்கையில எனக்கு என்னையா கவலை? முதல்ல நீ உன் உடம்ப பார்த்துக்க. சரிங்கப்பா. அப்புறம் ஒரு விஷயம்ப்பா. சொல்லுங்கப்பா. ஏதாவது ஊர் நாயம் பேசி உன் வேலைக்கு உழ வச்சுக்காத. உனக்கே தெரியும், உன் வேலையை நம்பித்தான் நம்ம குடும்பமே இருக்குயா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அலைப்பாயுதே கண்ணா என் மனம் அலைப்பாயுதே ஆனந்த மோகன வேணுகானமதில் அலைப்பாயுதே கண்ணா என் மனமிக அலைப்பாயுதே உன்னானந்த மோகன வேணுகானமதில் அலைப்பாயுதே கண்ணா. நிலை பெயராது சிலை போலவே நின்று நிலை பெயராது சிலை போலவே நின்று நேரமாவதறியாமலே மிக வினோதமான முரளிதராய். குட் மார்னிங். என்னங்க சார், நம்ம சிவகாமி அது? ஆச்சரியமா இருக்கா? என்னடா இது, தொட்டதுக்கெல்லாம் கணக்கு பாக்குற ஒரு கணக்கு பிள்ளைக்குள்ள இப்படி ஒரு கலைவாணி இருக்காளேன்னு யோசிக்கிறீளா? சார் அப்பவே முடியல சார், என்னமா பாடுறாங்க, சூப்பர் சார். இதுதான் அவ, மத்ததெல்லாம் அவ குடும்பத்துக்காக போட்டுக்கிற வேஷம். என்ன சார் சொல்றீங்க? உட்காருங்கோ, சொல்றேன். சிவகாமிக்கு நன்னா படிச்சு பெரிய உத்தியோகத்துக்கு போகணும்னு ஆசை. ஆனா என்ன பண்றது, பகவான் அவ தலையில இப்படி எழுதி வச்சுட்டானே. என்னாச்சு சார்? அவ +2 படிக்கிறச்சே நேக்கு வேலை போயிடுத்து. திடீர்னு மில்ல இழுத்து மூடிட்டா. மில்லுல இருந்து பணம் வரும்னு சொல்லி 8 வருஷமா கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருக்கேன். காம்பன்சேஷனோட அந்த பணம் மட்டும் வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் யாரும் என்ன அசைக்க முடியாது. அது வரைக்கும் சிவகாமி தான் இந்த குடும்ப பாரத்தை சுமந்தான். இந்த வீணை வாசிக்கிறது பாட்டு பாடுறது மட்டும்தான் இவளுக்கு தெரியும் நினைச்சிடாதே. இன்னதுன்னு இல்ல, இன்னும் என்னென்னமோ செய்வா. பண்டிகை கல்யாணம்னு சொன்னா முறுக்கு சுத்துறது, பாட்டு சொல்லி தர்றது, 10 வீட்டுக்கு மாவரைச்சு கொடுக்கறது, 2-3 வீட்டுக்கு சமைச்சு கொடுக்கறது, கூட பின்றது, எம்ப்ராய்டரின்னு இவ செய்யற வேலையை அடுக்கிக்கிட்டே போலாம். பேருக்குத்தான் நான் குடும்ப தலைவன், வெக்கத்தை விட்டு சொல்றேன். இந்த குடும்பங்கிற சக்கரம் சுத்துறதுக்கு இவதாங்க அச்சாணி.